ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டோடைய ஷோகேஸ் காட்ட போகிறேன், டிவி யூனிட் காட்ட போகிறேன். இது வந்து நாங்கள் ஆசாரி வச்சு ப்ளைவுட் வாங்கி கொடுத்து மைக்கா ஒட்டி செஞ்சது. இதில் நான் எப்படி எங்களுடைய இந்த பிள்ளைங்க வாங்கின கப்பு, பொம்மை இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறத நான் காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆசாரி வச்சு ப்ளைவுட் வாங்கி கொடுத்து நீங்கள் செய்யும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த கப்பெல்லாம் வந்து எங்கள் பாப்பா 2 பேரும் வாங்கினது. இது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, வீணை. இது வந்து கொடைக்கானலில் கார் வாங்கினது. இது சின்ன ஒரு குருவி. இது வந்து கம்பியிலே செஞ்ச ரிக்ஷா, பைசைக்கிள். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், இயற்கையாக இருக்கிறது. பொம்மையும் ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த செடியெல்லாம் வச்சுருக்கிறேன். நாங்கள் வந்து இது செய்யும்போது செஞ்சுரி ப்ளைவுட் வாங்கி கொடுத்து 1 mm மைக்கா வாங்கி கொடுத்து செய்ய சொன்னோம். இது வந்து ஸ்பைடர் பிளான்ட்டு. இது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் பாருங்கள், நிறைய பொம்மை எங்கள் வீட்டில் இருக்குது. கொஞ்சம் தான் நாங்கள் இதில் வச்சுருக்குறோம். கிறிஸ்மஸ் டைமில் நாங்கள் அதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுவோம். குட்டி குட்டியாக நிறைய பொம்மை இருக்கும். இந்த நாய்க்குட்டி வந்து எங்கள் அம்மா சிகரெட் அட்டையில் செஞ்சது. இதை ரொம்ப பொக்கிஷமாக நான் அதை பாதுகாத்து வச்சிட்ருக்கிறேன். எங்கள் அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், சிகரெட் அட்டையில் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு. எனக்கும் செய்ய தெரியும். அதுக்குள்ளே நான் வந்து பஞ்சு வச்சு இதை ரொம்ப பாதுகாக்கணுங்கிறதுக்காக பஞ்சு வச்சு உள்ளே ஃபில்லப் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக செயின்லாம் போட்டிருக்கு பாருங்கள் நாய்க்குட்டி. இது எல்லோ கலர் சிகரெட் அட்டையில் செஞ்சது. இது மாதிரி உங்களுக்கு யாருக்காவது செய்ய தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப பொக்கிஷமாக நான் பாதுகாத்துட்டு வரேன். வச்சதுலேருந்தே நாங்கள் இன்றைக்கி தான் திறக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள். இந்த மேலே இருக்க சங்கு ஓடு, அது வந்து கட்டுமாவடி கடற்கரையில் நாங்கள் வந்து எடுத்தது. அதுக்குள்ளே வந்து சதையெல்லாம் இருந்தது நிறையா. அப்புறம் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக கழுவி வச்சுருக்குறோம். நல்லா பெருசாக இருந்தது. அதுக்குள்ளே இருந்த சதை வந்து நல்லா குண்டாக பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு, ஆனால் இறந்து போய் தான் இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுருக்குறோம். இதை காதில் வச்சா ஒரு மாதிரி சத்தம் வரும், ஒரு மாதிரி சங்கில் வரும்ல, அந்த சத்தம் வரும். இது ஒரு நாய்க்குட்டி. இது பாருங்கள், செயின்லாம் போட்டிருக்காங்க எங்கள் அம்மா. இது ஒயிட்டு சிகரெட்லேயும் மஞ்சள் சிகரெட் அட்டையிலையும் செஞ்சது. எவ்வளோ ஒரு அழகாக க்யூட்டாக இருக்குது. இது மாதிரி யானை கூட செய்வாங்க, ஆனால் அதெல்லாம் பிஞ்சு போச்சு. அடுத்து ஒரு ஸ்பைடர் மேன். அப்புறம் ஒரு பொம்மை இருக்குது பாருங்கள். இந்த பொம்மை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மியூசிக்கோடு ஆடும். இதில் அழகாக ஒரு மியூசிக் போகும். எவ்வளோ அழகாக ஆடுது பாருங்கள்.
திருப்பி அப்புறம் ரிவர்ஸில் இப்படி இப்படி ஆடிட்டு இதுக்கு நல்ல ஒரு பாட்டு ஓடும் அதில். அவ்வளோ அழகாக திரும்பி திரும்பி ஆடும். கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இருட்டில் போட்டோம்னா இன்னுமே நல்லா அழகாக இருக்கும். மூணு பேட்ரி போடணும் இதுக்கு. இவ்வளோதான் எங்கள் டிவி யூனிட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.